காய்ஸ், நம்ம இன்றைக்கி பொங்கல் எப்படி பண்ணுறதும் வடை எப்படி பண்ணுறதும் அதுக்கு சட்னி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு அளவு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி சும்மா 2 பேருக்கு பண்ணுறதுனால ரொம்ப கம்மியாக பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சும்மா ஒரு பாதி இது அரிசி, அதுக்கு அந்த டம்ளரில் 3/4 வர அளவுக்கு பருப்பு ரெண்டையும் கழுவிட்டு அதே டம்ளரில் 2 டம்ளர் முழுசாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு விசில் போட்டு வேக விட்டுட்டேங்க. நான் நல்லா ஒரு 8 to 10 விசில் விட்டேன். ஏன்னா எனக்கு குழைய இருக்கணும் பொங்கல். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற விசில் விட்டுக்குங்க. நான் வடை மாவை காலையிலே அரைச்சி ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். அதுதான் இப்போ வெளில எடுத்தேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா மசிச்சு விட்டோன்னா அது குழஞ்சிரும். எனக்கு இன்னும் குழைய வேணும். அதனால் கொஞ்சம் சுடு தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றி நான் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா அது இப்படி வந்துடும். இப்போ ஒரு சைடில் எண்ணெயை காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் வடை மாவில் போட வேண்டியதெல்லாம் போடலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரு சின்ன வெங்காயம் ஃபுல்லாக பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறம் மிளகு ஜீரகம் நான் எப்போவுமே நுணுக்கி தாங்க எடுத்துப்பேன். அதனால் பொங்கலுக்கும் வடைக்கும் சேர்த்தே நான் போட்டு நுணுக்கிக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பெசரி வச்சுருங்க. அடுத்து பொங்கலுக்கும் சைடில் தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, இஞ்சி, அதே மிளகு ஜீரகம், 2 ஸ்பூன் நெய்யை போட்டுட்டு அதில் மிளகு போட்டு ஃபஸ்ட்டு அதை பொரிய விடுங்க. மிளகு பொரிஞ்சு வெடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மிளகு பொரிஞ்சு வர்றது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளிச்சிட்டு லாஸ்ட்டில் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுபட்டோடனே எல்லாத்தையும் எடுத்து அந்த வேக வச்சுருக்க பொங்கலில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொங்கலில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா பொங்கல் ரெடிங்க. அடுத்து நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சிருந்தோம்ல. இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சோண்டு போட்டு பார்க்குறேன். இப்போ எண்ணெய் கம்ப்ளீட்டாக காஞ்சிடுச்சு. நான் வடை மாவில் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ரவா மட்டும் போட்டுக்கிறேன். சும்மா கொஞ்சோண்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இப்போ அது போண்டா மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்படியே நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு அது கரெக்டான சவந்து வந்தோடனே எடுத்திங்கன்னா உங்கள் வடையும் ரெடி ஆகிடும். நம்ம இப்போது வடை வேகிற சமயத்தில் இடையில ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிருவோம். நான் சும்மா கொஞ்சம் தான் அரைக்கிறேன். அதனால் கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு புளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சோண்டு ஜீரகம், தேவையான உப்பு போட்டு தேங்காய் சட்னி அரைச்சி ஒரு சைடில் வச்சுட்டேன். இப்போது வடையும் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. வடை இல்லைங்க, போண்டா ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.